வெல்கம் பேக் டு வண்ணமயில் கார்டனிங் சேனல். நாம் இன்றைக்கி சூடாக ஒரு டீயோடு நம்மளுடைய ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம கார்டன் பார்க்க போகலாம். நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், இந்த சம்மருக்கு பிளான்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து ஒருங்கிணைச்சி வைக்கணுன்றதை பற்றிலாம் நம்ம ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போது வந்து நான் சேல் பிளான்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, இது ஃபுல்லாகவே சேல் பிளான்ஸ் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் செமி ஷேட், ரொம்ப வெயில் அதிகமாக படாத இடம். ஸோ அதனால் இந்த பிளேஸில் நான் கொஞ்சம் வச்சு வளர்த்துருக்கேன். ஸோ இதை நம்ம அப்புறமா ஷேர் பண்ணுவோம். அண்ட் நம்மளுடைய கார்டன்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து என்னென்னா, இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நெருக்கமாக வைக்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இந்த மாதிரி வச்சாதான் வந்து இந்த சம்மரை இந்த பிளான்ட் சமாளிக்க முடியும். ஸோ என்னுடைய சப்போட்டா பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு சப்போட்டா நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் வந்து இதெல்லாம் நிறைய குட்டி 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 குட்டியாக இருக்குது சப்போட்டா. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஸோ இந்த சைட் வியூ வந்து நம்ம பார்த்தாச்சு. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து போகின் விலாஸ் வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய போகின் விலாஸ் தான் நமக்கு. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் வியூவு. ஸோ வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஒயிட் போகின் விழா ரொம்ப சூப்பராக பூத்துருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக செடி ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கான ஸ்பேஸ் கேன் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கேன். அண்ட் கீழே வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏன் வந்து ஃபில்லிங்காக வச்சுருக்கீங்க, நீங்கள் சிங்கிளாக வந்து போகினிலா வைக்கலாமே, நல்லா வளருமேன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி ஃபில்லிங்காக வச்சுருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இன்னொரு குட்டி குட்டி செடிங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதோட ரூட் வந்து நமக்கு வந்து டேப் ரூட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நமக்கு வந்து ப்ராடாக இருக்கலாம். ஸோ அந்த ரூட் வந்து ட்ராப் ஆகி உள்ளே போகும். அப்போது வந்து இந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த புல்லெல்லாம் நிறைய செடி தொட்டிகளில் வளர்ந்துருக்கும். சில நேரங்களில் நான் வந்து இந்த புல்லெல்லாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம மண்ணு கிளற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த செடிகள் வந்து கொஞ்சம் ஊடுருவி போகும்போது அந்த க்ரோத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் நம்ம மண் வந்து கவனிக்க மறந்துட்டோன்னா இந்த செடிகள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து க்ரீன் லுக்காகவும் இருக்கும். அண்ட் வந்து ஓவராக அதிகமாக வளர்ந்துருச்சுனாலும் நான் வந்து எடுத்துருவேன். ரொம்ப அதிகமாகவும் வளர விடக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த பிளான்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெரிய செடிகளெல்லாம் பெருசாக இருக்காது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து புல் முளைக்க விட்டுருப்பேன். ஏன்னா இந்த போகினில் சிங்கிளாக இருக்கும்போது வெயில் அதிகமாக வந்து உள்ளே வந்து வேர்கிட்ட பட ஆரம்பிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் புஷியாக கொஞ்சம் வச்சுருக்கேன், இந்த புல்லெல்லாம் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு. இது ஒரு டெக்கர் பிளான்ட் தானே, இது வந்து லோ மெயின்டெனன்ஸும் கூட. நமக்கு இதை நம்ம பார்த்து பார்த்து வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சாதாரணமாக வச்சிங்கனாவே வந்து நமக்கு நல்லா அழகாக வளர்ந்துடும். மோஸ்ட்லி என்னுடைய கார்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டாண்டர்டாக வந்து இவ்வளோ நாள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தான். நம்ம ப்ராப்பராக வந்து கார்டன் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி நம்மளால் வந்து பிளான்ஸை வந்து நம்ம லாங் லைஃப் நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஸோ ஒரு சின்ன டீ பிரேக்கு. ஸோ நம்மளுடைய டீ ஆறிடும். ஸோ அதனால் நம்ம வந்து சாப்பிட்டுடுவோம். நைட் நம்ம வந்து ஒரு கார்டன் ஒர்க் பண்ணணும். ஸோ பிளான்ஸ் எப்போவுமே நம்ம வந்து இங்கே ஏற்கனவே ஒரு ரோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரோ என்ன ஆகும்னா, ரொம்ப நாள் நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோர் வந்து டேமேஜ் ஆகும். நான் எப்போவுமே வந்து ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். சம்மர் வரும்போது வந்து இந்த ரோஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நம்ம குரூப்பை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்போது இது ஒருங்கிணைச்சி வைக்கும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் புஷியாக ஒரு க்ரீன் லுக் வந்து ஓவர் லோடடாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளான்ஸ் எல்லாம் இங்கே நெருக்கமாக வைக்கும்போது ஒரு செடியோட ஷேடோ நமக்கு வந்து ரொம்ப வெயில் வந்து தொட்டிகளில் வந்து பாஸ் ஆகிறது வந்து தடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த இடத்த நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணேன். பட் நைட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகினதால ஸோ இதை அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கும் ஒரு ஒர்க் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் போகணும். ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கார்டன் மெயின்டெனன்ஸ். சம்மர் டைமில் வெயில் காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி பிளான்ஸை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு லாங் லைஃப் மூவிங்கில் வந்து பிளான்ஸ் இருக்கும்.
இந்த செடி பார்த்திங்கன்னா மல்லி ஓவர் டோஸ் வாட்டர் அண்ட் வந்து வெயில் அதிகமாக படலை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியும் வந்து ஒரு நாள் கவனிக்கலை. ஸோ மற்ற செடியெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வந்து வளர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செடி நம்ம தொட்டிகளில் உள்ளேயும் நம்ம கவனிக்கணும். அந்த சாயில் வந்து எப்படி இருக்குது, ட்ரையாக இருக்கா, இல்லை வந்து தண்ணி அதிகமாக இருந்து வந்து அந்த தொட்டிகள்லேருந்து தண்ணி வெளியேறக்கூடிய ஓட்டைகள் வந்து அடைஞ்சிருக்கா என்றதெல்லாம் பார்க்கணும். அது பொதுவாகவே வந்து அந்த மாதிரி வந்து தொட்டிகளில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் அடையிறதுக்கு காரணம் என்னென்னா பாசிகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கேன்ஸ்லாம் வைக்கும்போது, இது கேன் மட்டும் இல்லை, தொட்டி வச்சாலுமே நமக்கு இந்த நிலமை தான். ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த 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 விஷயங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து வெயில் காலத்தில் நான் எப்போவுமே இந்த மூவ் சேஞ்ச் வந்து நான் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ இந்த அல்மெண்டா, எல்லோ கலர் அல்மெண்டா கீழே பார்த்தீங்கன்னா வந்து செடி வந்து இந்த மாதிரி குச்சி மாதிரி தான் இருக்கும். பட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லோ அல்மெண்டா வந்து ஃபாஸ்ட் க்ரோவிங் க்ரீப்பர் பிளான்ட்டுன்னு சொல்லலாம். இதை நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு நாள்லேயே நமக்கு வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் கிட்ட வந்து க்ரோ ஆகும். அது கேரண்டியாக நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அல்மெண்டா இந்த பிளான்ட் க்ரீப்பர் வெரைட்டி மட்டும் அந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் நான் வந்து எதிர்பார்த்துருக்கேன். மற்ற க்ரீப்பர் வெரைட்டிஸ் நான் இன்னும் செக் பண்ணலை. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அல்மெண்டா, எல்லோ அல்மெண்டா வந்து க்ரோயிங் லெவலில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்கும். அண்ட் ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக. ஸோ பாருங்கள், ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கீழேருந்து நம்ம மேலே பார்க்கும்போது அந்த வீவ் லுக் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லோ அல்மெண்டா. ஸோ இதுக்கு நான் என்ன ஒரு விஷயம் பண்ணேன்னா, இந்த வேஸ்ட்டு இந்த குக்கர் டயர்லாம் இருந்தது, அதையெல்லாம் இந்த மாதிரி டேக் பண்ணி அழகாக வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் கொடி பிடிச்சி வளர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரீயூஸ் பண்ணக்கூடிய, அதாவது வேஸ்ட் திங்ஸை ரீசைக்கிள் பண்ணலாம். சில இதெல்லாம் நம்ம வந்து இது வந்து பெரிய சர்க்கிளாக கிடச்சா இன்னும் அழகாக இருக்கும். நமக்கு அந்த சர்க்கிள் ஷேப்பில், ஹார்ட் ஷேப்பில் நமக்கு வந்து இந்த அல்மெண்டா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இளந்தங்காய் நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க என்னுடைய கார்டன்லேயே. உண்மையாகவே ஃப்ரூட் பிளான்ட்லேயே பார்த்தீங்கன்னா இளந்தன் செடி வந்து உண்மையாகவே வந்து வருத்துள்ள செடி தான். நமக்கு ஒரு 365 டேஸும் வந்து நமக்கு காய் கொடுக்குதுன்னும் போது அதை நம்ம வச்சுக்க முடியும். சீசனல் பிளான்ட்டு, சீசனல் ஃப்ரூட் இல்லாமல். ஸோ இது வந்து இந்த காய் வந்து தொட்டிகளில் வச்சு வளர்க்கும் போது அவ்வளோ இனிப்பாக இருக்குது. நான் என்னென்ன தெரியல, இந்த இளந்தஞ்செடி வந்து கடையில் வாங்குறத விட இந்த தொட்டிகளில் வச்சு வளர்த்து கிடைக்கக்கூடிய அந்த காய் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட ஒரு லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஒரு 5 பிளான்ஸ் தான் இருக்கும். அது வந்து நீங்கள் ரெடி டு ஷிஃப்ட் தான். நீங்கள் போய் தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டெலிவரி என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு இந்த பாட் வந்து ஃப்ரீயாகவே அழகாக நான் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லுக்கோடு வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம தொட்டி கடையில் வாங்கினாலும், தொட்டி எல்லாமே க்ரோ பேக்ஸ் எல்லாமே இன்றைக்கி இப்போது வந்து ரேட்டு ஜாஸ்தியாகிடுச்சு. அண்ட் சாயில், ரெட் சாயில் எல்லாமே வந்து கொக்கோபீட்லேருந்து எல்லாமே ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பலன் பார்க்குறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த பிளான்ஸ் வந்து கேரண்டியாக எடுத்துகிட்டு போகலாம். நான் கார்டன் வைக்கும் போது என்ன மாதிரி யாராவது பண்ணால் நல்லா இருக்குமே. நம்ம வந்து ஈஸியாக நமக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்ட தேவையில்லை. தொட்டி எடுத்துகிட்டு வர வேண்டாம், நம்ம கேன் வாங்க வேண்டாம், மண் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு வந்து சில நேரங்களில் நமக்கு ஒர்க் நிறைய இருக்கும். ஸோ அதில் நம்ம கார்டனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைம் எடுக்கும். பிளான்ஸ்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. அவங்க வீட்டில் வச்சுட்டு அதை கார்டனிங் பிளான்டிங் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய எல்லா ஷெட்யூல் ஒர்க்ஸுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு பண்ண வரும்போது வந்து அது ரொம்ப வந்து சில நேரங்களில் அப்படியே விட்டுருவாங்க, மறந்துருப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வந்தோமே, நம்ம வைக்கவே இல்லையேன்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு ரெடி டு ஷிஃப்ட்டு, உங்களுக்கு ரெடியாக வந்து உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஒரு கார்டன் ரெடி பண்ணணும். ஒரு 4 பிளான்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்னுடைய ரங்கூன் மல்லி க்ரீப்பர் வெரைட்டியில் ரங்கூன் மல்லி கொஞ்சம்
ஸ்லோ க்ரோத் தான். அண்ட் நித்தியமல்லி நல்ல வாசனைங்க, ஃபுல்லாக கொடி ஏறி நல்ல வாசனையாக இருக்குது. ஃபுல்லாகவே இங்கே கொடி அழகாக ஏற்றி விட்டோன்னா வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல உட்காந்து தான் படிப்பேன். என்னுடைய ஸ்டடீஸை வந்து நான் இங்கே தான் உட்காந்து படிப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த மல்லியோட வாசனை. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மல்லி, நித்தியமல்லி எந்த மனமாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ வந்து மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு பவர் வந்து மல்லி பூக்களுக்கும் அதனுடைய மனத்துக்கும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னுடைய ஸ்டடீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈவினிங்கில் நல்ல ஒரு காத்தோட்டமாக இப்போ சாப்பிட்ட ஒரு குட்டியை ஒரு சுட சுட டீயோட சாப்பிடும்போது இந்த ஒரு பியூட்டிஃபுல் வீவ் லுக்கை நான் எப்போவுமே பார்த்துக்கிட்டே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு மைண்ட் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும். படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயந்தான். அதனால தான் மோஸ்ட்லி வந்து நான் படிக்கிறதுக்கு இங்கே வந்துடுவேன். சில நேரங்களில் ஆஃப்டர் 6 இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொசுக்கள் நிறைய ஆயிடுச்சு. ஸோ இந்த கொசுக்கள்னாலே வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு 6க்கு மேலே உட்கார முடியாது ஸோ இந்த பிளேஸில். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொசுவத்திலாம் ஏற்றி வச்சா கூட வந்து இப்போல்லாம் நிறைய கொசுக்கள். செடிகள் மட்டும் இல்லை, இப்போ எல்லா இடத்துலையுமே செடிகள் இருக்கிற இடம் தான் வந்து கொசு அதிகமாக இருக்குதுன்னு கிடையாது. எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து வெளியில் கொசு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னுடைய ஸ்டடீஸ் வந்து எனக்கு வந்து நான் பேரலாக பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது வந்து எக்ஸாம்ஸ் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் டெய்லி என்னுடைய ஷெட்யூல் பேட்டர்ன் வந்து நான் இவ்வளோன்னு வச்சுருப்பேன். ஸோ அதை ஒரு ஃபில் பண்ணால் தான் எனக்கு நைட்டே தூக்கம் வரும். அந்த மாதிரி நான் வந்து ஸ்டடீஸில் வந்து ரெகுலர் கீப் இன் த டச் வந்து எப்போவுமே வச்சுருப்பேன். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். நம்மளால் முடியாதது எதுவும் கிடையாது. நம்ம என்ன மிஸ் பண்ணோன்றதை சர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை கண்டினியூவாக வந்து முயற்சி பண்ணுங்கள். விடாமுயற்சி தான் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்ன்றது என்னுடைய லைஃப்பில் 100% ட்ரூ. ஸோ லாஸ்ட் இயர் எனக்கு வந்து அந்த 5 மார்க்ஸ் வந்து இருந்திருந்ததுன்னா நான் வந்து செலக்ட் ஆகிருப்பேன், குவாலிஃபைட் லிஸ்ட்டில் இருந்திருப்பேன். பட் அதுவுமே எனக்கு வந்து போனதுக்கு ரீசன் நான் வந்து நல்லதாக தான் எடுத்துக்கிறேன். எனக்கு அதை விட இன்னும் ஒரு மோர் தென் மார்க்ஸ் வந்து எனக்கு எடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, நம்ம படிக்கிற பேட்டர்ன் ஸ்டடீஸ் எல்லாம் வந்து கரெக்டான பேத்தில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, இனிமேல் வந்து நம்ம இதை விடக்கூடாது. ஸோ இந்த பேத்துலேயே போகலாம். ஆல்மோஸ்ட் என்கிட்ட வந்து என்னுடைய சப்ஜெக்ட்க்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கம்மி. நான் வந்து எம்எஸ்சி அப்ளைட் ஜியாகிரஃபி அண்ட் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். ஸோ என்னுடைய சப்ஜெக்ட்க்கு ஹிஸ்ட்ரி நமக்கு கிடச்சிரும். ஜியாகிரஃபிக்கு வந்து நான் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். டிஆர்பிக்கு ஈச் அண்ட் எவ்ரி லைன் என்னுடைய காலேஜ் புக்ஸ் அண்ட் வந்து டெப்த்தாக வந்து சிலபஸ் பேஸ்டாக நானே வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் கிளியர் பண்ணாலுமே எனக்கு அடுத்து வந்து ஜியாகிரஃபி குரூப் எடுக்கிறவங்களுக்கு என்னுடைய நோட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ டெப்த்தாக வந்து நான் எடுக்கிறேன். ஸோ என்னுடைய சப்ஜெக்ட் வந்து நான் உண்மையாகவே காலேஜ் படிக்கிற காலத்தை விட நான் இப்போ தான் நிறையவே வந்து லேர்ன் பண்ணுறேன், படிக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த நாலேஜ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு ஆசை, சைக்காலஜி படிக்கணும்னு ஆசை. பட் வந்து படிப்புக்கு வந்து வயசே கிடையாதுங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் தான். பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, நமக்கு இந்த குரூப் படிக்கணும்னு. பட் நான் டாப்பரான்னு கேட்டிங்கன்னா டாப்பர் கிடையாது. அண்ட் வந்து ரொம்ப மோசமானு கேட்டால் மோசமும் கிடையாது. ஸோ இந்த மிடில் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து படிக்கிற ஆர்வம் இருக்குது. நம்மளால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும்னு. ஒரு நாள் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு ஜாப் கிடச்சிச்சு, ஐ எம் குவாலிஃபைடுன்னு. ஸோ அதுவுமே நடக்கும். பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.